உள்ளே போனால் இன்னும் சந்தோஷம். இப்போ நம்ம இங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேத்பட்டு எக்கோ பார்க். இங்கே கத்தி பேச முடியல, பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா எக்கோ பார்க்கில் வந்திருக்கோம். எக்கோ பார்க் பக்கத்தில் இது வந்து இப்போ நாங்கள் போட்டிங் போகிறோம். போட்டிங் போகிறப்ப நம்ம கூட வந்து ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க பேர் வந்து கரோட்டின். இப்போ மைக் நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். சாரிப்பா, கேரண்டீனா. இப்போ இவங்க கூட தான் சேர்ந்து நம்ம வந்து இப்போ போட்டிங் போகிறோம். இவங்க வந்து நம்ம கூட வர புதிய விளாகர். உங்களுக்கு வெல்கம் கொடுத்தலாம் நம்ம சேனல் சார்பாக, வியூஸ் ஆஃப் குரு சார்பாக நம்ம சேனலுக்கு வெல்கம் பண்ணுறோம். நீங்கள் கேட்கலாம் எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க அப்படின்னு. எப்படி இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க? நான் உங்களுக்கு கேட்குறேன், உங்களுக்கு எப்படி இந்த இடம் தெரியுமா தெரியாதா? இல்லை, நான் பஸ்ஸில் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரேன். நல்லா இருக்கு. இந்த இடத்த உங்களுக்கு சொன்னவர் யாரு? குரு, மிஸ்டர் குரு. தேங்க்ஸ். இப்போ வந்து நாங்கள் போட்டிங் போகிறோம். நீங்களும் வாங்க, எப்படி இருக்குதுன்னு அந்த வியூவை பார்ப்போம். கண்டடா செம்மையா இருக்குப்பா இந்த வியூ. காய்ஸ் இங்கே பாருங்க, இந்த பொண்ணு திருடுது. இல்லை பர்பிள் டீ போட போகிறாங்க. ஒரு மெடிசினலான ஒரு டீ நம்மளால் செய்ய முடியும். ஐ ஹோப் எல்லோரும் பார்த்துருக்கீங்க யூடியூப்லனாலும். வெரி பர்பிள் டீன்னு சொல்கிறேன், செம்மையாக இருக்கும். அது கூட லெமன் போட்டிங்கன்னா கலர் மாறும் டீயோட. ட்ரை பண்ணுங்க, நானும் ட்ரை பண்ணுறேன். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இவனோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு. நல்லா இல்லைன்னா இவங்க கமெண்ட் செக்ஷன். லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க போட்டிங்க்கு போகிறதுக்கு தயாராகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டு போட்டிங்கில் போகிறோம். இல்லை, இன்னும் நிறைய சரி, இந்த ஜோக்கெல்லாம் எப்படியாவது எடிட்டிங்கில் கட் பண்ணலாம் மாட்டேன், எல்லாம் ஜாலியாக போடுங்க. கைஸ் இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஜாக்கெட் போட்டு ரெடி ஆகிட்டோம். ஒரு ஆளுக்கு வந்து 60 rupees, அது மாதிரி சேர்த்து 120 rupees ஆச்சு. இப்போ நாங்கள் போட்டில் சுற்றி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க கைஸ், காக்கா. அது காக்காவா? கைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ நாங்கள் வந்து பெடலிங் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெடலிங் சிஸ்டம். போட்டு சமயம் நல்லா இருக்கு. செமையா இருக்கு. இப்போ தண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அடே போன உள்ள போட்டுற போற. இப்பதானே வாங்க நான் போனேன், உள்ள வந்துச்சு அவ்வளவுதான். இப்போ கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு ஒன்றும் பண்ண தேவையில்ல. இந்த தண்ணி எடுத்து அப்படி இறந்தாங்கன்னா இப்படி தூக்கி போடுங்க.
ஐயோ நடந்துருச்சு. அதுக்குள்ள ஓடுற வண்டி இருக்கு. ஜூம் ஜூம் இங்க யாரும் பாத்துக்க மாட்டாங்க. இத பாக்குறப்ப நம்மளுக்கு ஒரு படத்துல கமல் ரஜினி எல்லாம் ஒரு இதுல போகுது. வானவில் ஏதோ ஒரு பாட்டு இப்படிதான் வரும். வில்லத்தனம். இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமா பண்ணாதான் நல்லா வியூஸ். அதுக்குள்ள போ அலோடு இல்லைன்னா ஒரு இது மட்டும்தான் இந்த கடல். சமயம் முடிச்சுட்டோம். ஆனா லைட்டா தள்ளுது. நல்லா இருக்கு. சரி திடீர்னு உள்ள குதிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சோம். குதிக்க முடியல. கைஸ் இப்போ நம்ம வந்து போட்டிங்கை முடிச்சிட்டோம். இப்போ நல்லா ஜாலியாக தான் இருந்தது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதுவும் முக்கியமாக நம்ம கூட புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கூட தெரியாதவங்க வந்து விளாக் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம கூட தம்பி தான் இருப்பான். இன்னைக்கு வந்து தம்பி இல்லை, புதுசாக நம்ம கூட வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. வெயிலாக இருந்தாலும் மேலே ஒரு ஷேட் மாதிரி ஷீட்லாம் போட்டிருந்தாங்க. அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. நைஸ். பார்த்தீங்களாங்க, ரொம்ப நான் ஒரு அம்பிஷியஸான ஒரு பொண்ணு. நான் இந்த மாதிரி ஒரு ஆம்பிஷனோட ஆமா, அதையும் தாண்டி நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. இந்த எக்கோ பார்க் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கேன்டீன் இருக்குது. அதாவது நீங்கள் இந்த இடத்துல ஏதாவது எக்ஸசைஸோ இல்லைன்னா ஃபிஷ்ஷிங்கோ இல்லைன்னா போட்டிங்கோ முடிச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல சாயந்தரம் நேரத்துக்கு மேலே ஒரு ஃபேமிலியாவோ இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அது மட்டும் இல்லாமல் ஜாகிங் வாக்கிங்லாம் போகணுன்னா இந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. சாயந்தரம் ஆவாக தான் கூட்டம் இங்கே அதிகமாக வருது. 3 மணிக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூட்டம் வர ஆரம்பிக்குது. நிறைய பேர் வாக்கிங் ஜாகிங் அப்புறம் ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பெரிய இடமா நல்லா க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது இந்த இடம். இந்த இடத்துல ஸ்வீட் கார்ன் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம், நல்லாவே இருந்தது. ஆனால் இருந்தால் ஸ்பைஸாக நீங்கள் போட சொன்னீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்பைஸ் நார்மலாக போட்டு வந்தீங்கன்னா எப்பயும் போல் நார்மலாக செம்ம டேஸ்ட்டாக தான் இருக்கும். அடுத்து இவங்களோட பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணி பார்த்துருந்தோம். பிரெட் ஆம்லெட் வந்து பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இல்லை, கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தாலும் நல்லா தான் இருந்தது. ஆனால் நான் புதுசு ஸ்டைலில் சாப்பிட்டு போகிறேன். அதாவது பிரெட் ஆம்லெட் மேலே கொஞ்சம் ஸ்வீட் கார்னை வச்சு கொஞ்சம் அந்த மேலே சாஸ் கேட்டால் ஊற்றுவாங்க. நீங்கள் ஊற்றி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், இல்லை நார்மலாக சாப்பிட்டு பார்த்தாலும் ஒரு புதிய டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். பிரெட் ஆம்லெட் கார்ன், இது வந்து கார்ன் பிரெட் ஆம்லெட் நீங்கள் சொல்லலாம், நல்லாவே இருக்கும். நாங்கள் இந்த மாதிரி புதுசாக அடிக்கடி மொக்கையாக தான் ட்ரை பண்ணுவோம். ஆனால் ட்ரை பண்ணி மொக்கையாகாமல் இதுதான் நல்லா இருந்தது. இப்போ பாருங்கள், வீடியோலேயே காமிக்கிறேன். பிரெட் ஆம்லெட் எடுத்துக்கோங்க, அது மேலே கார்ன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை எடுத்து அப்படியே வாயில் வச்சு பாருங்கள், சும்மா வேறே லெவலில் இருக்கும். அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு செரிக்கணும்னா நீங்கள் ஒரு கோலி சோடா வாங்கி குடிச்சிட்டு அதில் இருக்கிற கோலியை முடிஞ்சால் கேட்டு அவங்க எடுத்து தருவாங்க. இல்லைன்னா அதை அங்கேயே ஏதாவது பிளாஸ்டிக் குப்பையில் போட்டு வந்துடுங்க. உங்களோட விடாமுயற்சி இதை தூக்கி நான் அந்த கடலில் போட்டுறேன். இங்கே பாருங்கள் கைஸ். சரி, ஓகே கைஸ், சென்னையோட ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் தான் எந்த ஒரு எக்கோ பார்க்கு. இதையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. அடுத்து ஏதாவது இடம் போகணுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். பை பை, see you.